அவருடைய எண்ணம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அவரை போல நாம் மாறணும். அவரை போல கரைத்திரையற்றவர்களாய் பரிசுத்தமாய் பிதாவாய தேவனுக்கு கந்தமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியம். கர்த்தருக்கும் அதுதான் பிரியம், ஆவியானவருக்கும் அதுதான் பிரியம். தெய்வச்சனமே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆகணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபஜீவியத்தில் உறுதியாய் நின்று பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தில் நாம் பெற்றுக்கொண்டு முன்னேறிக்கொண்டே போகணும். பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேற்றம் தான் வரணுமே தவிர பின்னேற்றம் வரவே கூடாது. உங்க பரிசுத்த ஆவிய குலைப்பதற்கு, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவிய, உங்க அபிஷேகத்தை அவிழ்த்து போடுவதற்கு எத்தனை பிசாசுங்க எதிர்த்து நின்னாலும் தேவன் கூட நிற்பார். எந்த பிசாசினுடைய ராஜ்யத்திலையும், எந்த ஒரு பிசாசினாலையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியை ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாய் சொல்ல முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க. அந்த லூசிஃபரே வந்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இந்த லூசிஃபரின் தலையை நசுக்கின தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பாடல் ஒரு அருமையான அழகான பாடலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து தேவனை துதிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. சொல்வோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா.